அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு அடுத்த 30 நாள் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய வகையில் பல முக்கியமான முடிவுகளையும் பக்காவா பிளான் போட்டு தட்டி தூக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன. அதிலும் குறிப்பாக சூரியனின் உச்சம், சுக்கிரனின் உச்சம், ராசியின் அதிபதியான புதனின் நீச்ச நிவர்த்தி என அனைத்தும் பல அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அது மட்டுமல்லாது ஜென்மத்தை விட்டு விலகுகிறாருங்க மோட்சக்காரகரான கேது. யோகஸ்தானமாகிய 6ல் நுழைகிறார் ராகு என அதிரடியான மாற்றம் ஏற்படக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் எளிதில் கைகூடுவதற்கான முதன்மையான வாய்ப்பு நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் 9ல் வலம் வருகிறார். இறுதி தருவாயில் வலம் வரக்கூடிய குருவின் அமைப்பால் விரைவான முன்னேற்றத்தையும் தனலாபத்தையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. பக்காவா பிளான் போட்டு தட்டி தூக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல வாய்ப்புகளை குரு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அதே போன்று சனி பகவானை பொறுத்த வரைக்கும் திருக்கணிதத்தின்படி சப்தமத்தில் நுழைந்திருந்தாலும் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி 6ல் தான் இருக்கிறார். எனவே வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த ஏப்ரல் மாதத்தில் கன்னிராசிக்காரர்களை தேடி வருகிறது. திருக்கணிதத்தின்படி 7ல் இருக்கக்கூடிய ராகு 26ஆம் தேதியிலிருந்து 6ஆம் இடமான யோகஸ்தானத்தில் நுழைகிறார். ஜென்மத்தை விட்டு விரயத்தில் நுழைகிறாருங்க மோட்சக்காரகரான கேது. ராகு கேதுவின் பெயர்ச்சி திருக்கணிதத்தின்படி அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே சரியாக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு மோகமான மாற்றத்தை உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறது. இந்த வேளையில் மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் கர்மத்தில் முற்பகுதியிலும் 7ஆம் தேதிக்கு பிறகு லாபத்தில் வலுவாக அமரப்போகிறார். எனவே பல அதிரடியான மாற்றம் இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களை தேடி வருகிறது. சூரியன் மிகவும் வலுவாக 7ஆம் இடத்தில் முற்பகுதியிலும் 8ஆம் இடத்துல 14ஆம் தேதிக்கு பிறகு நுழைந்தாலும் அங்கு உச்சம் பெற்ற அமைப்பில் விளம்பர போகிறார். எனவே அதிரடியான மாற்றம் உறுதியாகவே சூரியனின் உச்சத்தின் காரணமாக கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைவான முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக கிடைக்கிறது. சுக்கிரனும் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் விளம்பர போகிறாருங்க. எனவே அதிரடியான மாற்றம் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதனை பொறுத்த வரைக்கும் நீச்ச நிவர்த்தி பெற்று பாக்கியஸ்தானம் ஆகிய 9ஆம் இடத்தில் போகிறாருங்க இந்த மாதத்திற்கு பிறகு. எனவே 6, 7, 8 ஆகிய இடங்களில் வலம் வரக்கூடிய புதனின் அமைப்பால் பல அதிரடியான மாற்றங்களை உறுதியாகவே சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. மேலும் இந்த தருணத்தில் ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சந்திரன் 12 இடங்களில் மாறி மாறி வலம் வந்தாலும் நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார். எனவே பெரிய அளவிலான நெருக்கடிகள் தடைகள் இந்த தருணத்தில் விலகி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பும் இருக்க இந்த வேளையில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் பக்காவா பிளான் போட்டு தட்டி தூக்கக்கூடிய வகையில் 9ல் குரு, 6ல் சனி என பெருவாரியான கிரக நிலைகளின் அமைப்பு சாதகமாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் உச்சம் பெற்ற நிலையில் சூரியனும் சுக்கிரனும் வலம் வருவதால் பெரிய அளவிலான அலைச்சல் சிரமங்களை தவிர்த்து பல்வேறு வகையான காரியங்களை குடும்பம் சார்ந்த பணிகளில் மிக சிறப்பாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான நல்ல யோகம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. ராகு கேது பெயர்ச்சி மிக பெரிய அளவுல நன்மையை அள்ளித்தரக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் உறுதியாகவே பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் கன்னிராசிக்காரர்களை தேடி வருகிறது. வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். குடும்பம் சார்ந்த சூழ்நிலை நிம்மதி பிறக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல
காரியங்கள் மிக சிறப்பாக கைகூடுங்க. சுப நிகழ்வில் எவ்விதமான காரிய தடையும் இன்றி மிக சிறப்பாக கைகூடுவதற்கான நல்ல யோகம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இல்லத்தில் பல்வேறு வகையான காரிய தடைகள், சிக்கல்கள் போன்றவற்றை உறுதியாகவே விளக்க முடியும். கணவன் மனைவிக்கிடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்கள் உறவினர்களுக்கிடையே ஒற்றுமை மிக சிறப்பாக வலுப்படக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. சரியாக திட்டமிட்டு நுணுக்கமாக கன்னிராசிக்காரர்கள் இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் ஏப்ரல் மாதத்தில் இருந்தே வலுவான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் தங்களுடைய வாழ்வில் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. எனவே பக்காவா பிளான் போட்டு தட்டி தூக்கக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உங்களுக்கு சாதகமாக அமைகிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது உத்தியோக ரீதியாக சிறந்த பலன்களை இந்த வேளையில் சந்திக்க முடியும். மறுக்கப்பட்டு வந்த சலுகைகள் இந்த தருணத்தில் திருப்திகரமாக கிடைக்குங்க. ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, விருப்ப வேலை வாய்ப்பு போன்றவை சாதகமாக அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடை என்று இருந்த பல காரியங்கள் விலகி நல்ல முன்னேற்றத்தை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. பல்வேறு வகையான பின்னடைவுகளை நீக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான நல்ல யோகம் உங்களை தேடி வருகிறது. எப்பேற்பட்ட காரிய தடையாக இருந்தாலும் அவற்றை விலக்கி சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான சூழலை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க. தொழில்துறை, வியாபாரத்துறையில் நல்ல முன்னேற்றம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும். கலைத்துறை சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக உண்டு. சிறு சிறு பின்னடைவுகள் இந்த தருணத்தில் கலைத்துறையில் உறுதியாக சரியாகுவதோடு மட்டுமல்லாது மிக அற்புதமான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் கலைத்துறை ரீதியான பணிகளில் நிறைவாக கிடைக்க போகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் நிறைவாக சந்திக்க முடியும். பல்வேறு வகையான காரிய தடைகளை விலக்கி எதை செய்தாலும் அதை எளிய முறையில் வெற்றிகரமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. எனவே அரசியல் சார்ந்த பணிகளிலும் மக்கள் மத்தியில் செல்வாக்கையும் வளர்ச்சியையும் சந்திக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல பணிகள் சாதகமாக அமையும். மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். பெரிய அளவிலான காரிய தடைகள் உறுதியாகவே விலகும். இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சி உண்டு. வருமானம் உயரும். இந்த தருணத்துல புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியிலும் வெற்றி கிடைக்கும். அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் கால்நடை வளர்ப்பு போன்ற பணிகள் கன்னிராசிக்காரர்களுக்கு சிறப்பாக அமைகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் அத்தனையும் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.